சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நீத்தல் விண்ணப்பம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 46வது பாடல். உழைதரு நோக்கியர் கொங்கை பலா பழத்தீயின் ஒப்பாய் விழை தருவேனை விடுதி கண்டாய் வீடின் வேலை நஞ்சுன் மழை தரு கண்டன் குணமிலி மானிடன் தேய்மதியன் பழை தரு மாபரன் என்றென்று அரைவன் பழிப்பினையே. உழைதரு நோக்கியர் மான் போன்ற விழிகளை உடைய பெண்கள் கொங்கை செவ்வாய் கொங்கை மாதராருடைய மார்பகங்களை பார்க்கின்ற என்னை, பலாப்பழத்து விரும்புகின்ற என்னை, ஈயின் ஒப்பாய் ஈயைக்கு ஒப்பானவன் நான், பலாப்பழத்தில் மைக்கும் ஈக்கு ஒப்பானவன் என்னை விட்டு விடாதே. என்னை விட்டால் உன்னை மழை தரு நஞ்சுண்டவன் நஞ்சை உண்டவன் என்றும், மழை தரு கண்டன் கண்டத்தை கருப்பாய் இருக்கிறவன் என்றும், குணமிலி குணம் இல்லாதவன் என்றும், மானிடன் எனது சாதாரண மனிதன் என்றும், தேய்மதியன் குறைந்த புத்தி உடையவன் என்றும், பழைதரு ஆபரன் பெரிய ஆண்டி என்றும் உன்னை பழிப்பவன் இறைவனே என்று உன்னை பழிப்பேனே அப்படின்றார். இதில் நிந்தாஸ்துதி. நிந்தாஸ்துதி என்பது இறைவனை தூற்றுவது போல் தூற்றி அதில் உள் அர்த்தம் போற்றுவது, எம்பெருமானை போற்றுவது இந்த பாடல். எப்படி என்றால், வேலை நஞ்சுன் நஞ்சை உண்டவன், தேவர்களை காக்கும் பொருட்டு நஞ்சை உண்டவன் அவன், முக்குணங்களை கடந்தவன், மழை தரு கண்டன் கண்டத்தை கருப்பாக எருவித்து கொண்டவன், குணமிலி குணம் இல்லாதவன். என்னென்ன குணம்? ராட்சச குணம், தாமச குணம், அந்த தத்துவ குணங்கள் இல்லாதவன் அவன். மானிடன் மானை இடப்பாகம் வைத்திருக்கிறவன், உமாதேவியை இடப்பாகம் வைத்திருக்கிறவன், மானை கையில் வைத்திருக்கிறவன், மனிதனாக மானிடன் மனிதனாக வந்து இங்கே இறைவனை மாணிக்கவாசருக்கு ஆட்கொள்ள அந்தன வடிவனாக வந்தவன் மானிடன் என்றும் சொல்லலாம். தேய்மதியன் தேய்மதியன்னா தேய்ந்த நிலா, பிறை நிலாவை சூடியவன் என்றும், பழைதரு கம்பன் பழைதரு மாபரன் மிக பெரும் பழைய ஆண்டி, முன்னை பரம்பொழுக்கும் முன்னை பழம்பொருளானவன் என்று போற்றுகின்ற பழையவன், மிக பெரும் பழைமையானவன் என்றும் சொல்லப்படும். தூற்றுவது போல் தூற்றி போற்றுவது இப்பாடல் நிந்தாஸ்துதி என்பார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.